இது திருவள்ளூர் மாவட்டம் வேப்பெரும்பாக்கம் அங்கே நம்ம போட்டு கொடுத்துருக்குற ஒரு 20 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். 2 வீடு இருக்குது, ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. வீடுகளுக்கு 5 கிலோவாட் 5 கிலோவாட் போட்டு கொடுத்துருக்குறோம். ஃபேக்ட்ரிக்கு 10 கிலோவாட் போட்டு கொடுத்துருக்குறோம். இங்கே இருக்கிற ஃபேக்ட்ரி பகல் நேரத்தில் முழுமையாக சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. காலையில் ஒரு 8-9 மணியில் இந்த ஃபேக்ட்ரி ஆரம்பித்தாங்கன்னா கண்டினியூஸாக 3 ஃபேஸ் மோட்டார் ஓடிக்கிட்டே இருக்குது. சாயங்காலம் 5 மணி வரைக்கும் ஓடுது. இந்த மாதிரி பகல் நேரத்தில் முழுமையாக சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கக்கூடிய தொழில்களுக்கு நீங்கள் கமர்ஷியல் தாராளமாக போடலாம். பகலில் பயன்படுத்தாமல் இரவு நேரத்தில் மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய கமர்ஷியலுக்கு நீங்கள் சோலார் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாபம் இருக்காது, நஷ்டம்தான் இருக்கும். அதனால் சோலார் போடுறதுக்கு முன்னாடி கமர்ஷியலுக்கு பர்டிகுலராக போட போகிறீங்கன்னா ரொம்ப யோசனை பண்ணி போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு நெட்வொர்க் சார்ஜே ரொம்ப அதிகம். ஏன்னா நெட்வொர்க் சார்ஜ் வீடுகளுக்கு 20% தான். ₹1.57 நெட்வொர்க் சார்ஜுன்னு வாங்குகிறாங்க ஈபியிலேருந்து. ஒரு யூனிட்டு சோலாரை நீங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு உங்கள் முதலீடை போட்டு உங்கள் வீட்டு மாடியில் நீங்களே சொந்தமாக சோலார் உற்பத்தி பண்ணுறதுக்கு டிஎன்இபியிலேருந்து அரசாங்கத்தின் மூலிமா நெட்வொர்க் சார்ஜ் ₹1.57 விதிக்கிறாங்க. இதில் வீடுகளுக்கு ₹1.57 20%, அதாவது 30 காசு கிட்ட உங்களுக்கு வரும் ஒரு யூனிட் உற்பத்தி பண்ணுறதுக்கு. இதுவே கமர்ஷியலுக்கு 100%. ஒரு யூனிட் உற்பத்தி பண்ணணுன்னா ஈபிக்கு நீங்கள் ₹1.57 கட்டணும். ரொம்ப ஈஸியாக சொல்லணுன்னா ஒரு கிலோவாட்டுக்கு கிட்டத்தட்ட ₹500 கட்டணும். நீங்கள் 10 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் அதை கமர்ஷியல் செட்டப்பில் போட போகிறீங்கன்னா ₹5000 ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி ஒவ்வொரு மாதமாக ஃபிக்ஸட் சார்ஜஸ் கட்டணும். ஏற்கனவே 10 கிலோவாட்டுக்கு ஒரு கிலோவாட்டுக்கு ₹200 மணிக்கு நீங்கள் ஃபிக்ஸட் சார்ஜ் கட்டிட்டு வருவீங்க. அது ஒரு ₹2000 வரும். அதில் கிட்டத்தட்ட 15% வெல்டிங் சார்ஜுன்னு போடுவாங்க. அப்போ ₹2300 ப்ளஸ்ஸு இந்த ₹5000, அப்போ ₹8000 ₹7500 நீங்கள் ஃபிக்ஸட் சார்ஜாக கட்டணும். ஏற்கனவே சோலார் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ₹2000 ₹2300 தான் நீங்கள் ஃபிக்ஸட் சார்ஜஸ் கட்டியிருப்பீங்க. 10 கிலோவாட் சோலார் போடுறீங்கன்னா அதுக்கு கூடுதலாக ₹5000 நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். உங்களுடைய ஃபிக்ஸட் சார்ஜஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணலையோ மினிமமாக நீங்கள் கட்ட வேண்டிய தொகை ₹7500 வந்துடும். அதுக்கப்புறம் தான் சோலாரில் நீங்கள் மிச்சப்படுத்தக்கூடியது. அப்போ பகல் நேரத்தில் பயன்படுத்தாமல் மாலை நேரங்களில் பயன்படுத்தக்கூடிய சில வகையான பிஸ்னஸ் இருக்குது. ஆஃபீஸ் மாதிரியான பிஸ்னஸ்ஸு, ஜுவல்லரி ஷாப் மாதிரியான பிஸ்னஸ்ஸு, அது ஒரு ஹோம் ஸ்டே இருக்குது, அல்லது ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கெல்லாம் பகல் நேரத்தில் அவ்வளோவா பயன்படுத்த மாட்டாங்க. மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் அதிக பயன்பாடு இருக்கும். அதுக்கு கமர்ஷியல் போடுறதுக்கு முன்னாடி பல முறை யோசனை பண்ணி கால்குலேஷன் பண்ணி போடுங்க.